முதலாவது ஃபாலசிஸ் என்ன அப்படின்னு சொன்னா ஃபால்ஸ் டிலேமா அப்படின்னு சொல்லுவாங்க. பிளாக் ஆர் ஒயிட். அதாவது நீங்க ரெண்டு பேர்கிட்ட சண்டை போடும்போது நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க, இரண்டு வழிதான் இருக்குன்னு சொல்லி கொடுப்பாங்க. அதை நம்பி ஆப்ஷன் ஏவையோ ஆப்ஷன் பிவையோ நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க தோத்துட்டீங்கன்னா அர்த்தம். நல்லா கவனிங்க. நம்ம கூட விவாதம் பண்றவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, நமக்கு ரெண்டே ஆப்ஷனா கொடுப்பாங்க. ரெண்டே ஆப்ஷன் கொடுத்து எல்லா சண்டை நடக்கும், குடும்பத்துல கூட சண்டை நடக்கும். இது பண்ணு இல்ல அது பண்ணுன்னு கேட்பாங்க. நீங்க அவசரத்துல ஆப்ஷன் ஏ செலக்ட் பண்ணாலும் ஆப்ஷன் சி பி செலக்ட் பண்ணாலும் அவங்க தான் ஜெயிப்பாங்க, நீங்க ஜெயிக்க முடியாது. அதனால தான் நான் இந்த கொஸ்டின் பேப்பர்ல ஏபிசிடின்னு போட்டது. நம்ம சிஸ்டர் என்ன பண்றாங்க, 3 செலக்ட் பண்ணி உனக்கு எது சரியா இருக்கோ நீ எடுத்துக்கப்பா. போன முறை நல்லா ஞாபகத்தில் இருக்க, போன முறை பார்த்து நம்ம விசுவாசிங்க என்ன பண்ணாங்கன்னா, நான் ஏபிசிடின்னு போட்டா ஒருத்தர் இஎன் போட்டு அவரே ஆப்ஷன் எழுதி அதை டிக் பண்றாரு. யாரை பண்ணி உங்கள்கிட்ட கொஸ்டின் பேப்பர் இருக்கு, ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு கொடுத்தோம் இல்லையா, போய் பாருங்க. யாரோ ஒருத்தர் ஏபி தப்பான், சியும் தப்பான், டியும் தப்பான், அவரே இன்னு போட்டு அவரே ஆன்சர் எழுதி போட்டாரு. என்ன ஞானம் தெரியுமா? ஃபர்ஸ்ட் லாஜிக்கல் ஃபாலசிஸ். உங்களுக்கு முன்பாக யுத்தம் பண்ணும்போது, சுவிசேஷன் சொல்லும்போது, குடும்பத்தில் சண்டை வரும்போது ஆப்போசிட் பார்ட்டி என்ன பண்ணுவார்னா ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி தான் கொடுப்பாரு. ஆனால் உண்மையாவே என்ன இருக்கும் தெரியுமா? ஆப்ஷன் சி இருக்கும், ஆப்ஷன் டி இருக்கும். நம்மளை எப்படி மெஸ்மரைஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னா, நம்முடைய மைண்டு சாத்தான் கூட பண்ணுவான். நம்முடைய மைண்ட் அவன் எப்படி பண்ணுவான், உனக்கு இனிமேல் வாழ்க்கை இல்லை, உனக்கு இனிமேல் உனக்கு நம்பிக்கையே கிடையாது, உன்னை யாருமே காப்பாற்ற முடியாது, போய் தற்கொலை பண்ணிக்கொள், இதுதான் உனக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் அப்படின்னு, இல்ல வீட்டை விட்டு ஓடுன்னு சொல்லுவோம். நாம என்ன செய்யணும் தெரியுமா? இவன் லாஜிக்கல் ஃபாலசிஸ் மூன்றாவது வழி இருக்கான்னு பார்ப்போம். ஏசு எப்படி ஹேண்டில் பண்ணா தெரியுமா? ஒரே ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 22:16-21 பார்த்தீங்கன்னா, ஏசு கிட்ட வருவாங்க யூதர்கள் ராயருக்கு வரி கொடுப்பது நியாயமா இல்லையா? என்ன பண்ணாங்க? ஏசு கிட்ட லாஜிக்கல் ஃபாலசி ஆஃப் ஃபால்ஸ் டிலேமா ஆர் பிளாக் அண்ட் ஒயிட் யூஸ் பண்ணாங்க. ஏசு எப்படி ஹேண்டில் பண்ணாரு? ஆப்ஷன் ஏ செலக்ட் பண்ணாரா? ஆப்ஷன் பி செலக்ட் பண்ணாரா? இல்ல, ஒரு காயினை கொண்டு வா அப்படின்னு. நல்லா கவனிங்க தேவஜனமே, இது வாழ்க்கை பாடங்கள். காயின் பார்த்தாரு, என்னப்பா காயம், யாருடைய அச்சு இருக்கு? மகாத்மா காந்தியுடையது இருக்கு. இது யாருடையது? அப்போ ராஜாவுடையது, ராயனுடையது. அவர் சொன்னாரு, ராயனுடையதை ராயனுக்கு செலுத்துங்கள், தேவனுடையதை தேவன் செலுத்துங்கள். ஏவும் செலக்ட் பண்ணல, பியும் செலக்ட் பண்ணல, சியை செலக்ட் பண்ணல.